இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் வேலன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். நான் கருத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், நம்பி வந்தா கலகலப்பா சிரிக்க வைப்போம் என்று ஒரு சில இயக்குநர்கள் இருப்பார்கள். அந்த வரிசையில கடந்த சில வருடங்களாகவே மனம் கொத்தி பறவை, தேசிங்கராஜா, வெள்ளக்காரதுரை என தொடர் ஹிட் படங்களை கொடுத்து கலக்கி வருபவர் எழில். இவர் இயக்கத்துல விஷ்ணு, சூரி, நிக்கி கல்ராணி, ரோபோ சங்கர் என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்க வேலன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படம் இன்று உலகம் முழுவதும் வெளிவந்துள்ளது. ரோபோ சங்கர் எம்எல்ஏவாக தன்னுடைய ஊர்ல இலவசமா திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. இதுல ஒருவர் மட்டும் ஓடி போக மானம் போக கூடாது என்று சூரிய வலுக்கட்டாயமா புஷ்பா என்பவருக்கு நாடக கல்யாணம் செய்து வைக்கிறாரு. இதனால அவருக்கு அடுத்த சில மாதங்கள்ல தன்னுடைய மாமன் மகளுடன் நடக்கவிருந்த திருமணம் நிற்கும் நிலை ஏற்படுது. இதே போல விஷ்ணு நிக்கி கல்ராணி மீது கொண்ட காதலால அவருக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி அப்பாவிடம் 10 லட்சம் பணம் வாங்கி ரோபோ சங்கர் கையில கொடுக்கிறாரு. ரோபோ சங்கர் கட்சியோட அமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகின்றது. அப்போது அவரை அழைத்து 500 கோடி ஒரு இடத்துல இருப்பதாக சொல்லிவிட்டு இருக்கிறார். அந்த 500 கோடியை அபரிக்க அமைச்சர் மனைவியோட தம்பி ரவி மரியார் ரோபோ சங்கரை துரத்துகிறார். ரோபோ சங்கர் ஒரு பெரிய விபத்துல பழைய விஷயங்களை மறந்து 10 வயதுக்கு திரும்புகிறார்கள். இதன் பின் புஷ்பா திருமணம் நாடகம் தான் என சூரி நிரூபித்தாரா? அந்த 10 லட்சம் பணத்தை நிக்கி கல்ராணியிடம் விஷ்ணு திருப்பி கொடுத்து தன்னுடைய காதல வெற்றி பெற்றாரா? அந்த 500 கோடியை ரவி மரியா கண்டுபிடித்தாரா? இவை அனைத்திற்கும் மேல் ரோபோ சங்கருக்கு பழைய நினைவு திரும்ப வந்ததா என வயிறு வலிக்க சிரிக்க வைத்து சொல்லியிருக்கிறார் எழில். படத்துல இவர் நன்றாக நடித்தார், அவர் நன்றாக நடித்தார் என்று பிரித்து பார்க்க முடியவில்லை. அனைவருமே கிடைத்த கேப்ல சிக்ஸரை கிரவுண்டிற்கு வெளியே அடிச்சிருக்காங்க. விஷ்ணு முதல் முறையா கமர்ஷியல் ஹீரோவா களமிறங்கி இருக்காரு. தடுமாறினாலும் நம்பிக்கையான கூட்டணியில இருந்து சேர்ந்து விட்டு நிக்கி கல்ராணி சண்டையெல்லாம் போடுகிறார். டார்லிங் படத்துல இதை பார்த்தது தானே. ஹீரோ ஹீரோயின் என தங்கள் பகுதியை இவர்கள் சிறப்பாக செய்தாலும் படத்துல காமெடி கதாபாத்திரங்களாகவே களமிறங்கிய சூரி, ரோபோ சங்கர், ரவி மரியா, அவரோட அடியாட்கள் என அனைவரும் அதிரி புதிரி செய்து விட்டார்கள். அதிலும் சூரியை ஆண்டிப்பட்டி முதல் ஆந்திரா வரை புஷ்பா புருஷன் நீங்க தானே என்று கேட்கும் இடத்துல சிரிப்பு சரவடிதான். ரோபோ சங்கரோட மைல் ஸ்டோன் என்று சொல்லலாம். அதிலும் 10 வயதுக்கு திரும்பிய பிறகு இவர் அடிக்கும் லூட்டிக்கு அளவே இல்லை. எல்லாத்தையும் விட கிளைமேக்ஸ்ல இவர் வில்லன் கும்பலிடம் கதை சொல்வார் பாருங்கள். தமிழ் சினிமா 75 வருட காலத்துல டாப் 5 காமெடியில இதுவும் இடம் பிடிக்கும் என்று சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு வயிறு குலுங்க சிரிப்பு சத்தம் கேட்கிறது. ஆனா படத்தை சிரிக்க வைக்க மட்டும் தான் எடுத்திருக்கிறார்கள். அதற்காக கொஞ்சம் லாஜிக் மீறினாலும் பரவாயில்ல. பல இடங்கள்ல லாஜிக் பந்தாடுது. இருந்தாலும் காமெடி சண்டை மறந்து விடுகிறது. சத்யாவோட இசை என்றால் சொன்னால் பட்டும் தான் தெரியும் போல. தெரியாதவர்கள் கண்டிப்பா டிஎமான் என நினைத்து விடுவார்கள். சூரியோட புஷ்பா காமெடி செம்மையா ஒர்க் அவுட் ஆகி உள்ளது. கலக்கி விட்ட ரவி மரியா தேசிங்கராஜா படத்துல பார்த்ததை விட பல மடங்கு சிரிக்க வைக்கிறார். ரோபோ சங்கர் ஒன் மேன் ஷோவாக காமெடியில மிரட்டி இருக்காரு. சுவாமிநாதன் சில நிமிடம் வந்தாலும் கலக்கி விட்டு செல்கிறார். மொத்தத்துல வேலன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனநீர்வுடன் படம் முழுவதும் சிரித்து விட்டு சந்தோஷமாக வெளியே வரலாம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.